விஜய் வந்து ஒரு புது மாதிரியான ஒரு அரசியலை வந்து கொண்டு வந்திருக்காரு. ஜென்சி கிட்ஸுடைய அந்த ஜெனரேஷனுடைய மைண்ட் செட்டுங்கிறதே முற்றிலும் மாறுபட்டு இருக்கு. அவர் போய் விசிட் பண்ணல, அடிக்கடி போய் அங்கே ஒன்றும் பிரச்சாரம் பண்ணலை, மக்களை சந்திக்கலை, மாநாடுகள் போடலை, பேரணி நடத்தலை, போராட்டங்கள் நடத்தலை. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். விஜய் வந்து ஒரு புது மாதிரியான ஒரு அரசியலை வந்து கொண்டு வந்திருக்காரு. இப்போ வந்து களம், நீங்கள் எல்லாருமே வந்து மக்கள் பிரச்சனைகளுக்காக களத்தில் எப்பொழுதுமே முன்னின்று போராடக்கூடியவர்கள். இன்னைக்கு வந்து நம்ம வி ஹாவ் எ சிஎம். அவர் வந்து கேம்பெயின் அப்ப எல்லா தொகுதிகளையும் விட்டு விடுவோம், எல்லா மாவட்டங்களுக்கும் கூட வந்து அவர் செல்ல வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிற ஒரு புது ஃபார்முலா. இப்படி நம்ம கரெக்டான ஒரு இன்கிரீடியன்ஸ் வச்சிருந்தா போதும். தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கு, அதனால அந்த பிஜேபி எதிர்ப்பு கொள்கையை வந்து முன்னிறுத்துறது. அதே டைம்ல கான்ட்ரவர்ஷியலான விஷயத்துல அவர் வந்து காத்திரமான கருத்துக்கள் எதையும் சொல்ல மாட்டேங்கிறார். இப்போ நீங்கள் சனாதனத்தை பற்றி சொல்கிறதோ அந்த மாதிரி தொனியில் அவர் என்றைக்குமே பேசுறது இல்லை. அப்போ சில ஒரு பிம்ப கட்டமைப்பு, ஒரு சரியான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் இது மாதிரிலாம் வேலை பார்க்கறது அதிக முக்கியத்துவம், அதை தாண்டி களத்தில் வேலை செய்கிறது அப்படிங்கிற ஒரு பாணியை வந்து கொண்டு வராரு. திமுக கூட வந்து இப்போது அதுக்கு பின்பு நடக்கிற டிஸ்கஷன்ஸை பார்த்தா நம்ம சோஷியல் மீடியாவில் இதுவாக பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் வந்து சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே சொன்னது தான், அவர் வந்து எங்கள்கிட்ட கொடுத்துருக்கிற உறுதிமொழியின் அடிப்படையில் இது மதச்சார்பற்ற அரசாக இருக்கும், மதச்சார்பின் கொள்கையில் எந்த விதமான சமரசமும் செய்து கொள்ள மாட்டேன், அதுதான் அந்த அளவுக்கு தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. மற்றபடி பொருளாதார கொள்கை, போக்குவரத்துலாம் இப்போ வந்து ஆளுநர் உரை வரப்போகுது, அடுத்து நிதிநிலை அறிக்கை வரப்போகுது. கொள்கையை காட்டில அவருடைய ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கலாம். அவங்களுடைய செயல்பாடை பொறுத்து தான் நம்ம வந்து மதிப்பீடு செய்ய வேண்டியிருக்கு. துணைவேந்தர்களை வந்து கவர்னரே நியமிக்கலான்னு சொல்லி உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு. அப்படி சொல்லணும்னு அவர் எங்கள்கிட்ட சொன்னார். அப்படி சொல்லலை அவரு. அந்த பேட்டியை நான் திரும்ப பார்த்துட்டு அதே மாதிரி திருப்பரங்குன்றம் ஹைகோர்ட்ல பெஞ்ச், டிவிஷன் பெஞ்ச் உத்தரவு இருக்கு. ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை நீடிக்கும்னு சொல்றாரு அமைச்சர். ஆமா, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்பீலே போல என்ன 2 வருஷத்துக்கு முன்னாடின்றது ஏற்கனவே வழக்கமாக ஏற்றப்படுகிற இடத்தில் ஏற்றப்பட வேண்டும் என்பது தானே. ஆமா, அது அப்படி ஏத்தக்கூடாது. இப்ப புது இடத்துல தான் ஏத்தணும்னு சொல்லி ஹைகோர்ட் உத்தரவை ஏத்துக்கலன்னு தானே அர்த்தம். அது ஹைகோர்ட் பெஞ்சோடைய உத்தரவை மீறி ஏற்றப்படும். உச்ச நீதிமன்றமே உத்தரவிட்டாலும் இந்த நிலைப்பாடு தான். அது ஏற்கனவே தமிழ்நாடு அரசாங்கத்தின் பழைய நிலைன்னா அதானங்க அர்த்தம். வெற்றி பெற்ற முதல் கொடுத்த பேட்டியில கூட அவர் கரூரில் இன்றைக்கும் அது எந்த ஆதாரமும் இது வரைக்கும் வந்து நமக்கு யாரும் வந்து கொடுக்கல. அது விஜய் முதல் முறையாக வீடியோ வெளியிட்டப்ப கூட வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரி மாதிரி அதுல ஸ்பின் பண்ணப்பட்டுச்சு. திமுகக்கு அதுல ஒரு வேளை வந்து பொறுப்பு இருக்கு அப்படின்னு. அதை வந்து வெற்றி பெற்று முதல் முறையாக பத்திரிகையில் பேசும்போது மன்னராட்சி ஒழிக்கப்பட்டிருக்கு சொன்னது ஃபைன், அவங்களுடைய கொள்கையை சொல்றாரு. கரூரில் 41 பேர் மரணங்களுக்கு காரணமாக இருந்தவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அந்த ரீல்ஸ்ல என்ன மாதிரியான நீங்க சொல்ற மெசேஜஸும் அவங்க சொல்றது ஒரு மாதிரி. கரூரை பொறுத்த வரைக்கும் சிபிஐ வழக்கு நிலுவையில் இருக்கு. அது வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. வழக்கினுடைய முடிவு வரட்டும். வழக்கு நிலுவையில் இருக்கு, விசாரணை துவங்கி இருக்கு. வழக்கினுடைய முடிவு என்ன வருதோ அதை எல்லாரும் ஏற்றுக்க போறோம். சொல்லிடுறேன், இதுல ஒரு குளோபல் பெர்ஸ்பெக்டிவ் தேவைப்படுது. அதாவது விஜய் தனிப்பட்ட முறையில் எப்படி மக்களை ஈர்த்தாரு, அல்லது திமுக கூட்டணி எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த வெற்றியை ஈட்டியது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நேபாளில் வந்து ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது, இலங்கையில் ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது. இதையும் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கிற இந்த அரசியலையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதா நினைக்கிறேன். இந்த தமிழ்நாட்டிலே இதுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை யாராவது ஆர்கனைஸ் பண்ணாங்களா? ஏதாவது ஒரு கட்சி கிளைம் பண்ண முடியுமா? அல்லது ஏதாவது ஒரு தலைவர் கிளைம் பண்ண முடியுமா? ஆனால் அது நடந்தது. லட்சக்கணக்கான மக்கள் அங்கே திரண்டாங்க, ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க பணிஞ்சாங்க, ஜல்லிக்கட்டுக்கான உரிமையை நம்ம வென்றெடுத்தோம். அப்படியே அது கூட்டம் கலைஞ்சிருச்சு. இதை வந்து இன்டலெக்சுவல்ஸ் வந்து போஸ்ட் மாடர்னிசம்ங்கிற ஒரு இதுக்குள்ளே கொண்டு வந்து பார்க்குறாங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியா வளர்ந்ததுக்கு பிறகு ஜென்சி கிட்ஸுடைய அந்த ஜெனரேஷனுடைய மைண்ட் செட்டுங்கிறதே முற்றிலும் மாறுபட்டு இருக்குது. அந்த ட்ரெடிஷ்னலாக ரொம்ப சித்தாந்த ரீதியாக மக்களை இருக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணி மக்களை இருக்கணும், ஹியூமன் டச், தினந்தோறும் மக்களை சந்திச்சுக்கிட்டே இருந்தால் அவங்க வாக்குகளை நம்ம வாங்கிட முடியும், அவங்க பிரச்சனைகளை பேசினா மக்களை வாங்க முடியும் அப்படிங்கிற அந்த ட்ரெடிஷன் வந்து போயிடுச்சு. அதை தாண்டி இப்போ வந்து எல்லா நாடுகள்லேயும் ஒரு புதிய மாற்றம் வந்து உருவாகிட்டு இருக்கு. அந்த ஒப்பீடு மாதிரியான ஜனநாயக சக்திகளுக்கும் இட் போசஸ் a challenge இல்லையா? இதை எப்படி வந்து நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும். அப்படின்னா சேஞ்ச் மக்களுடைய மைண்ட் செட் மாறி இருக்குன்னு அர்த்தம். இல்லை, நம்ம எங்கே போகணுன்றது இருக்கு இல்லையா? அதனால தான் நம்ம அரசியல் முகப்பிலேயே சோசியேஷன் இருக்கு. கொள்கை வழி உரையாடல், கொள்கை வழி தலைவர்கள், கொள்கை வழி கட்சி,
இதுதான் நிலவர சமூக அமைப்பை இடது பக்கம் திருப்போம். அதான் தீர்வாக அமைய முடியும். அவ்வாறு உரையாடல் செய்யாமல், கொள்கையை பிரகடனப்படுத்தாமல், ஒரு ஒரு மனித மனங்களை கலாச்சாரப்படுத்தாமல் என்ன பண்ண முடியும்? ஆட்சிக்கு வரலாம், போகலாம், கொஞ்சம் கொஞ்சம் சலுகைகள் செய்யலாம். நிலவும் சமூக அமைப்பு அப்படியே நிலவும். மனித மனங்கள் கலாச்சாரப்படணும்ல. மனித மனங்கள் கலாச்சாரப்படுத்துவதற்கு அரசியலுக்கும் கட்சி தலைவர்களுக்கும் பெரும் பங்குண்டு. இல்லைன்னா ஜாதி இறுகிய என் மனதில் வாழும். நிலவுற சமூக அமைப்பை நான் ஆதரிப்பேன். 40 கோடி பேர் உழைத்தால் அது 4 பேர் சுரண்டுவதை என்னுடைய அறிவு அங்கீகரிக்கும். எனவே இதையெல்லாம் நீங்கள் கேள்விக்குள்ளாக்கி ஒரு விடுதலை உணர்வும் சமூக அறிவியல் உணர்வும் வளரணும் அப்படின்னா கொள்கை தேவைப்படுகிறது, லட்சியங்கள் தேவை. பஞ்சாப் மாநில தேர்தலில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இன்னும் கிராஸ் ரூட்ல கிளையே கிடையாது. ஆட்சி வராரு, அவர் போய் விசிட் பண்ணல, அடிக்கடி போய் அங்கே ஒன்றும் பிரச்சாரம் பண்ணலை, மக்களை சந்திக்கலை, மாநாடுகள் போடலை, பேரணி நடத்தலை, போராட்டங்கள் நடத்தலை. இன்னும் சொல்லப்போனால் விவசாயிகள் போராட்டத்தை நடத்தினது வந்து இடதுசாரி இயக்கங்களுடைய அமைப்புகள் தான். ஆனால் அந்த போராட்டத்தை நடத்தாத அரவிந்த் கெஜ்ரிவால் பஞ்சாபில் ஜெயிக்கிறாரு. அதே மாதிரி காங்கிரஸும் பிஜேபியும் சண்டை போட்டுக்கிட்டு டெல்லியில் கெஜ்ரிவால் அங்கே வந்து முதலமைச்சராகிறார். அப்போ மக்களுடைய மனநிலை, அவங்களுடைய உளவியல், அவங்களுடைய அரசியல் புரிதல் அது வேற லெவலுக்கு போயிருக்கு. அதை நம்ம ஸ்டடி பண்ண வேண்டிய தேவை இருக்குது. தேர்தல் முடிவு குறித்து முழுமையாக எப்படி ஏற்பட்டுங்கிறதை யாருனாலையும் கணிக்க முடியல. நாங்கள் ஆதரவு கொடுத்துருக்குறோம். இந்த ஆட்சி எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கிறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்கணும். அதுக்கிடையிலே விமர்சித்து அப்படி இல்லை இப்படி இல்லை இதுவரைக்கும் இருந்த மாதிரி அவர் வந்துக்கிட்டு பதில் சொல்கிறது இல்லை வைக்கிறது இல்லை நம்ம சொல்லாமல் கொஞ்சம் காலங்கள் அவகாசம் கொடுத்து கொள்கை ரீதியாக அவர் எப்படி செயல்படுகின்றார் என்பதை நாம் கண்காணிப்பது நமக்கு கடமை. அதுதான் அறிவுஜீவிகளாக இருக்கக்கூடிய நீங்களும் செய்தானைக்கு நல்லா இருக்கும். திமுக தனித்து விடப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் உணர்கிறீங்களா? நீங்கள் அப்படி பார்க்குறீங்களா அப்படின்றது நாடாளுமன்றத்தில் நீங்கள் எம்பியா இருக்கீங்க. நாடாளுமன்றத்தில் உங்களுடைய செயல்பாடு திமுகவோட இணைந்து இருக்குமா, எப்படி இருக்க போகிறீங்க அப்படின்றதும் ரொம்ப சுருக்கமாக முடிச்சு. நாங்கள் ரொம்ப சின்ன கட்சி, 2 எம்பி தான் இருக்கிறோம். அதனால் எங்களுக்கு இவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் கொடுக்குறீங்க. அங்கே சூழல் ஃப்ளோரில் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் நம்ம ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டு, அவ்வளோதான் நம்ம ஸ்டாண்டு. இதில் வந்து ப்ரோ காங்கிரஸ் அல்லது ப்ரோ டிஎம்கே அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஆன்டி பிஜேபி அவங்க எடுக்கிற நிலைப்பாடுகள் மக்களுக்கு விரோதமாக இருந்தால், ஆன்டி பிஜேபிங்கிறது மொட்டையாக இல்லை, மக்களுக்கு விரோதமான நிலைப்பாடுகள் எடுத்தாங்கன்னா நிச்சயமாக நம்ம எதிர்த்து நிற்போம். அப்போ திமுகவும் அந்த இடத்துல இருக்கலாம், காங்கிரஸும் அந்த இடத்துல இருக்கலாம், இடதுசாரிகளும் அந்த இடத்துல இருக்கலாம், எல்லாம் சேர்ந்து நிற்போம். ஐடியாலஜிக்கலாக நாங்கள் வந்து திமுக விட்டு வெளியே போகல, அவ்வளோதான் செய்தி. திமுக தனித்து விடப்படவில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, ஒருபோதும் தனித்து விடப்படவில்லை. கொள்கை ரீதியாக எல்லாமே ஒன்றா தான் இருக்கிறோம். நல்ல கட்டமைப்பு. 4 கட்சிகளும் கொள்கை ரீதியாக திமுக கட்டமைப்பு கொள்கையோட தான் ஒண்ணா இருக்கிறோம். பாராளுமன்றத்துல நாங்க பாப்போம் எங்களுடைய செயல்பாட பாருங்க. நாங்கள் 5 எம்பிக்கள் இருக்கிறோம். அங்க திமுகவும் இணைந்து தான் போராடும். பிஜேபி யாருமே கூட்டணி அமைக்கவில்லை. தாவேகாவோட கூட்டணி நாங்க யாருமே சொல்லல. தெரியும். திமுக ஒரு ஜனநாயக அமைப்பு, கட்டமைப்புள்ள ஒரு அமைப்பு. பெரியார், அண்ணா, கலைஞர் கருத்தியல் வந்து விடுதலை கருத்தியல் தான். இத்தகைய ஒரு இயக்கம் எப்பொழுதும் தனித்து விடப்படாது. திமுகவும் அண்ணா திமுகவும் ஜனநாயக இயக்கங்கள், அது தனித்து விடப்படக்கூடாது, மக்களோடு தான் இருக்கணும். ஜனநாயகத்தை செழுமைப்படுத்துவதற்கு அவர்களின் பங்களிப்பும் அவசியம் என்று நாங்கள் கருதுகிறோம். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.